நம்ம வந்து எந்த மாதிரி வந்து நம்ம படிக்கணும், எவ்வளோ சிலபஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம படித்ததா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இடையில கேள்வி கேட்டால் சுசீலாலாம் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது நம்ம படித்தது தான். ஃபஸ்ட் யூனிட் இப்போ உங்களுக்கு தெரியுதா சுசீலா? ஃபஸ்ட் யூனிட் என்ன சொல்லியிருக்காங்க? யூனிட் 1 தெரியுதா? போர்டு தெரியுதா? நல்லா சத்தமாக பேசுங்க. இன்ன வரைக்கும் சத்தமாக பேசுனீங்க, இப்போ சவுண்டு உள்ளே போகுது. இப்போ தான் நல்லா சத்தமாக. ஓகேம்மா, ஓகே, சூப்பர்மா. ஸோ ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப் டு 10th century. அப்போ அப் டு 10th century அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னாவே நம்ம எங்கேருந்து படிக்கணும்? அந்த பூமியினுடைய தோற்றம் எப்படி வந்து சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, வரலாறு அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அங்கேருந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த செஷன் யாருக்கு சார் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸ்க்ளூசிவாக யாருக்கு அப்படின்னு பார்த்தா பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கு தான் இது எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இது எக்ஸ்க்ளூசிவாக யாருக்கு பயன்பட போகுது அப்படின்னா டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு தான் இது யூஸ் ஆக போகுது. அதோடு கூட நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தால் அந்த செஷனை நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 அப்படிங்கிறதுக்கு மெயின்ஸில் வருது. ஸோ அவங்களும் பார்க்கலாம். ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பிஜிடிஆர்பி அப்படிங்கிறவங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் முதல்ல எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி கேள்விகள் இடம்பெறும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப் டு 10th century அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, சோர்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஒரு வரலாறு அப்படிங்கிறத நம்ம எங்கேருந்துலாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வரலாற்றுக்கான ஆதாரங்கள் எங்கெங்கே இருக்குது. ஸோ வரலாற்றுக்கான ஆதாரங்கள்லாம் இப்போ எங்கெங்கே படிக்கலாம்? இப்போ நம்ம வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸாவேஷன் இப்போ நிறைய போயிட்டுருக்கு, அகழ்வாராய்ச்சி அதிலிருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இலக்கியங்கள் லிட்ரேச்சர்லேருந்து எடுத்துக்கலாம், செப்பேடுகள்லேருந்து எடுத்துக்கலாம், நாணயங்கள்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ வெளிநாட்டு அறிஞர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய இன்வேடர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய வந்து நமக்கு பயணிகள் வந்திருக்கிறாங்க, ட்ராவலர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்துலாம் படிக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தரும் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்து நம்ம சோர்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கலாம். அதே மாதிரி அதிலே சொல்லிட்டான் பாருங்க, ஆர்கியாலஜிக்கல், லிட்ரஸி, லிட்ரரி, ஃபாரின் அக்கௌண்ட்ஸு, ப்ரீ அண்டு புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. முந்தைய கால வரலாறு, பிந்தைய கால வரலாறு, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்றுக்கு பிந்தைய காலம் அப்படி படிக்கலாம். அதே மாதிரி கரப்பன் சிவிலைசேஷன், நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிப்போம், அது ஃபுல்லாக படிக்கணும். அதே மாதிரி ஏர்லி வேதிக் ஏஜ், லேட்டர் வேதிக் ஏஜ், முந்தைய வேத காலம், பிந்தைய வேத காலம் அது கொடுத்துருக்குறான். அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட், எப்படி வந்து ஸ்டேட்லாம் உருவாச்சு, அதில் எப்படி அர்பனைசேஷன் வந்துச்சு, நகரமய மக்கள் எப்படி வந்துச்சு, மகாஜனபதம் அப்படிங்கிற ஒரு 16 அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரரசுகள், மகாஜனபதம்ன்ற ஒரு 16 பேரரசுகள் எப்படி உருவாச்சு, அதில் ஜெயினிசம்னா என்ன, புத்திசம்னா என்ன, அப்புறம் மகத பேரரசு எப்படி உருவாச்சு, ரைஸ் ஆஃப் மகதா, அலெக்சாண்டரோட இன்வேஷன், அலெக்சாண்டருடைய படையெடுப்பு என்ன, அதோட இம்பேக்ட், மௌரியன் எம்பையர் அப்படிங்கிற மௌரிய பேரரசு அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, சந்திரகுப்த மௌரியரோட பீரியடு, பிந்துசாரோட பீரியடு, அசோகரோட பீரியடு, மௌரியனோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, சுங்கர்கள் அப்படிங்கிற பற்றி கேட்டிருக்காங்க, சாதவாகனர்கள் பற்றி கேட்டிருக்காங்க, இந்தோ கிரீக் அப்படிங்கிற காந்தார கலை எப்படி உருவாச்சு, ஷாகர்கள் அப்படிங்கிறவங்க யாரு, அப்புறம் பார்த்தியான்ஸு, குஷானாஸு, கனிஷ்கா, இது எல்லாமே அந்த 10th centuryக்குள்ள வந்துடும். 10th centuryங்கிறது எது வரைக்கும் வந்துடும்னா, நம்ம வந்து என்ன படிப்போம், இது வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதுக்கப்புறம் வந்து பேசுங்கப்பா. ஸ்கிரீன் தெரியல சார் எனக்கு. இல்ல உங்க 2 பேரும் இது ஸ்டூடெண்ட்ஸ் இணைஞ்சிருக்கீங்கல்ல, யாருக்குமே தெரியலையா? இல்லவா? கண்டிப்பா தெரியுமே, ஸ்கிரீன் தெரியுமே, நல்லா பாருங்க. இப்ப தெரியுது சார். இப்ப தெரியுதா? இப்போ தெரியுதா? ஸோ இதை தான் காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது உங்களுக்கு. அப்போ ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன், ஃபர்ஸ்ட் லெசன் சூப்பராக படிக்கலாம். இது எல்லாமே வந்து யூனிட் வைஸாக நமக்கு கிளாஸ் இருக்கும், யூனிட் வைஸ் கிளாஸ் இருக்கும். பார்த்தியன்ஸு, குஷானா, கனிஷ்கா, காந்தாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி குப்தர்களோட பீரியடு எங்க இது சுஷீலாவுக்கு தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுவோம். அந்த குப்த பேரரசை தோற்றுவிச்சவர் யாரு? ஸ்ரீகுப்தருடைய பையன் யாரு? மறந்து போச்சா? கடோட்சகன். ஸ்ரீகுப்தர், ஸ்ரீகுப்தரோட பையன் கடோட்சகன், கடோட்சகன் பையன் தான் முதலாம் சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர் பையன் தான் சமுத்திரகுப்தர், சமுத்திரகுப்தருக்கு 2 பசங்க. அதுக்கு வந்து முதலாம் சமுத்திரகுப்தருடைய மூத்த பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகுப்தர் அப்படின்னுவோம். அதுக்கப்புறம் தான் 2ஆம் சந்திரகுப்தர், அவருடைய பையன் தான் வந்து குமாரகுப்தர், குமாரகுப்தருடைய பையன் தான் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் தான் விஷ்ணுகுப்தர். என்ன ஆச்சு? ஆர்டர் தான். ஸோ குப்தர்கள் அப்படிங்கிற காலம், ஆமாம், கடோட்சகன் அப்படிங்கிறவர் தான் ஸ்ரீகுப்தரோட பையன்.
ஆனால் டைனஸ்டி உருவாங்கினது முதலாம் சந்திரகுப்தரோட பீரியட்ல. சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா 2 அது மட்டும் படிக்கிறாம போயிட்டா. ஆனால் நம்ம எல்லாத்தையும் படிக்கணும், அதை மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. ஆர்ட் அண்ட் அந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு அவங்களோட பீரியடில், லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு, எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு. நாலந்தா யூனிவர்சிட்டி இன்ன வரைக்கும் இப்போவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது யார் உருவாக்குனா படித்தோம்ல, தெரிஞ்சவங்க சொல்லலாம். குமாரகுப்தர் சார். எக்ஸாக்ட்லி குமாரகுப்தா. அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை யார் டிமாலிஷ் பண்ணா, ஃபுல்லாகவே அதை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணது யார்? உள்ள போது ஆன்சர் வரல. கில்ஜி, பக்ருதியார் கில்ஜி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது முக்கியமானது. அப்போ வல்லாபி இன்வேஷன் எப்படி இருந்தது? வர்தனா டைனஸ்டி, ஹர்ஷருக்கு அப்புறம் யுவான் சுவாங், சாளுக்கியர்கள், அதே மாதிரி 3 கிரவுண்ட் கிங்டம்ஸ் அப்படிங்கிறது, அதே மாதிரி பிரதிஹாரா, பாலர்கள், ராஷ்டிரகூடா, செகண்ட் வெஸ்டர்ன் சாளுக்கியா. இது எல்லாமே அந்த எதுக்குள்ள முடிஞ்சிருது, நாம சொன்ன 4 டாபிக்ல முடிஞ்சிருது. அதாவது இது வந்து ஏன்ஷியன் இந்தியா அப்படி எடுத்துக்கலாம். வரலாறு படிக்கிறவங்க, யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்க, அவங்கெல்லாம் ஏன்ஷியன் இந்தியான்னு எடுத்துக்கிட்ட இந்த பாடம் பூரா வந்துடும். இதில் இருக்க எல்லாமே நம்ம ஏன்ஷியன் இந்தியாவில் படிச்சிருப்போம். இப்போ நான் உங்களுக்கு மெட்டீரியல் காமிக்கிறேன், கொஸ்டின் பேங்கும் காமிக்கிறேன். யூனிட் 2 இது முக்கியமான பாடம். அப் டு 1565 1565 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே தான் இந்த பீரியட்ல 10வது நூற்றாண்டுல இருந்து 15வது நூற்றாண்டு வரைக்கும் வந்துருது. அப்போ இதுக்குள்ள என்ன வந்துருவாங்க, எல்லா அந்த மாதிரி இருக்க இன்வேடர்ஸ் பூரா வந்துருவாங்க. பர்டிகுலர்லி இஸ்லாம் அப்படிங்கிறது வந்துருவாங்க. சிந்து படையெடுப்பு வந்துடும். முகமது பின் துக்ளக் வந்துருவாரு. அதுக்கப்புறம் அராபியர்கள் வந்துருவாங்க, துருக்கியர்கள் வந்துருவாங்க, அந்த மாதிரி என்ன சார் சொல்றது, டெல்லி சுல்தான்ஸ் வந்துருவாங்க. டெல்லி சுல்தான்ஸ்ல ஸ்லேவு, கில்ஜி, துக்ளக்கு, சையது, லோடி அந்த வம்சம் எல்லாம் வந்துருவாங்க. இதுக்கு இடையில பாமினி கிங்டம் வந்துருவாங்க. பாமினி கிங்டம்ல அகமது நகர், பீஜப்பூர், கோல்கொண்டா, பீரார் அந்த பிளேசஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துருவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து முகல்ஸ் வந்துருவாங்க. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பீரியட்ல உள்ளவங்க எல்லாரும் வந்துருவாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கணுங்க. இந்த பாடம் ஃபுல்லா படிச்சு அப் டு 1565 சொன்னாவே யாரோட பீரியடுக்குள்ள வந்துருதுன்னா அக்பர் அந்த மாதிரி ஜஹாங்கீரோட பீரியடுக்குள்ள வந்துருது. ஏன்னா 15 அந்த மாதிரி 26 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து முதல் பானிபட் போர் ஏப்ரல் 21 பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். எங்க தெரியுமாமா, பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் ஏப்ரல் 21 அந்த போர் முறைக்கு என்ன பேரு? ஐயோ, கொரில்லா போர் முறைன்றது மராத்தியர்கள்ப்பா, மராத்தியர்கள். கொரில்லா போர் முறையா? அதுக்கு வந்து அந்த போர் முறைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா துல்ருமா அப்படிங்கிறது போர் முறை அப்படிங்கிறது. அந்த பீரங்கியோட பேரு எக்ஸாக்ட்லி கரெக்ட், ரூமி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கணும்ப்பா. எது வரைக்கும் வந்துருது? 1565 வரைக்கும் இதுல பக்தி மூவ்மெண்ட் எல்லாம் வந்துருது, சோசியோ எக்கனாமிக் வந்துருது, விஜயநகர பேரரசு வந்துருது, பாமினி கிங்டம் வந்துருது, ஹரிகரா புக் அவங்களுடைய பீரியடு. விஜயநகர பேரரசுல எத்தனை வம்சங்கள் இருக்குன்னு பார்த்தோம்? 4. மிஸ்டர் ராமகிருஷ்ணன் அடிக்கிறீங்க, சூப்பர். 4 சொல்லுங்க. கிளாஸ்ல இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். 4ன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? ஓகே, சங்கம சாளுவ துளுவ ஆரவீடு அப்படிங்கிறதுல கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சம்? துளு வம்சத்துல சிறந்த அரசர் அப்படிங்கறத சொல்றேன் இல்லையா? துளு வம்சத்துல சிறந்தவர் கிருஷ்ணதேவராயர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய திக்கஜங்கள் அப்படிங்கிறது. ஸோ வரலாற்றிலேயே குரூப் இசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அஷ்டதி கஜங்கள் அப்படிங்கிறதுல நம்ம கிருஷ்ணதேவராயர் வந்துருவார். அதே மாதிரி நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எங்கே வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு 2ஆம் சந்திரோத்தர பீரியடில் வந்துருவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி பிரதான் அப்படிங்கிறவர் சத்ரபதி சிவாஜி, அந்த மாதிரி சிவாஜியோட பேரில் வந்துருவாங்க பிரதான். அதே மாதிரி அக்பரோட அவையில் நவமணிகள் அப்படின்னு வந்துருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் முக்கியமான நபர்கள் அப்படின்னு படிக்கணும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல தான், செகண்ட் யூனிட் பார்த்துருவாங்க. தேர்ட் யூனிட் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் முகல்ஸ் அண்ட் இந்தியன் ரைஸ் ஆஃப் மராத்தாஸ். ஸோ முகலாயர்களும் மராத்தார் மட்டும் அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக படிக்கலாம் இண்டிவிஜுவலாக அந்த மாதிரி. 4வது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனி ரூல் இன் இந்தியா எங்கே வந்துடுது? மாடர்ன் இந்தியாவுக்கு வந்துடுது. மாடர்ன் இந்தியா மீன்ஸ் எங்கே வந்துடுது? குறிப்பாக கம்பெனி ரூல்னாவே நமக்கு 1772 வாரன் ஹேஸ்டிங்ஸில் ஆரம்பிப்போம் இல்லைங்களா? வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆரம்பிச்சு நமக்கு வந்து 1948 அப்படிங்கிற மாதிரி இந்தியா சுதந்திரமான வரைக்கும் வந்துடுவோம். ஜோயிலும் தலை தெரியுது. 1948 அப்படிங்கிற மாதிரி கிங்லி ரூல். அப்போ கம்பெனி ரூல் அப்படின்னு சொன்னாவே நமக்கு எதோட முடிஞ்சிடும்? 1857 முடிஞ்சிடும். 1857 அப்படிங்கிற பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் 1857 அந்த ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் வார் ஆஃப் இந்தியா அப்படின்ற சிப்பாய் கழகம் அப்படிங்கிறது ஆரம்பிப்பாங்க. ஸோ அதோட அவங்க முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நேரடி ரூல் போயிடும். யாரோட ரூலு? அந்த மகாராணியோட ரூலு.
அது விக்டோரியா மகாராணி ப்ரொக்ளமேஷன், அது எல்லாம் இங்கே படிக்கணுங்க. இது எல்லாமே இந்த பாடத்தில் வருது. குறிப்பாக யூரோப்பியன் இன்வேஷன்ஸ், போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஸோ அந்த மாதிரி ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர், அதனுடைய வரிசை. இதில் தான் கர்நாடக போர், மைசூர் போர், அந்த ஆங்கிலோ மராத்தா வார், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிளாசி போர், பக்சார் போர், என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க எல்லாத்தையும் இங்கே படிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் 1852 பேரை இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும், 1858 1948 வரைக்கும் படிக்கிறதா யூனிட் 5. இது ரொம்ப ஈஸி தான். ஸோ நமக்கு வந்து ஒரு யூபிஎஸ்சி லெவலில் படிச்சிருவார். ஒரு ஏன்ஷியன் இந்தியா, மிடில் லெவல் இந்தியா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து மாடர்ன் இந்தியா, கான்டெம்பரரி இந்தியா, இந்த 4 புத்தகத்தை நல்லா படிச்சிருந்தாருன்னா சூப்பராக அடிச்சுக்கலாம். நமக்கு வந்து நல்லா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்குது. யூஜியில் படிக்கக்கூடியது, பிஜியில் படிக்கக்கூடிய கண்டென்ட்டும் நல்லா எடுத்துக்கணும். ஒரு யூபிஎஸ்சி லெவலில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த கேள்வி கேட்டாலும் 110க்கு 110 அடிச்சுக்கலாம். அப்போ கிரவுண்ட் டு இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதில் எல்லாமே வந்துடுது. 1857 1948 வரைக்கும் யார் யார் என்னென்ன ஆக்ட் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஐஎன்சி இடம்பெற்றோம், ஐஎன்எம் வந்துடும். ஸோ அதில் அவளே கொடுத்துட்டாங்க பாருங்கள். சௌரி சௌரா, ஸ்வராஜ் பார்ட்டி, சைமன் கமிஷன், அதே மாதிரி தண்டி மார்ச், காந்தி, இர்வின் பேக்ட், ரவுண்ட் டேபிள், இது எல்லாமே ஏதாவது புதுசாக இருக்காமா? இது எல்லாம் ஏதாவது புதுசாக இருக்கா? இப்போ வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாமே நம்ம படிச்சது தானே? எல்லாமே நம்ம படித்தது. கிரிப்ஸ் மிஷன், குயிட் இண்டியா மூவ்மெண்ட், மவுண்ட் பேட்டனு, குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் 1858, கவுன்சில்ஸ் ஆக்டில் 1861, 1892 தான் கொடுத்துருக்காங்க. 1909 கொடுத்துருக்காங்க விண்டோ மாலி ரிஃபார்ம்ஸ், 1919 ரவுலட் ஆக்ட். அந்த மாதிரி மிஸ்டர் ராமநாதன் அடிக்க முடியுமா? 1919 உங்களுக்கு தெரிஞ்ச ஈவெண்ட்லாம் அப்படி வரிசைப்படுத்துங்க. குரோனாலஜி ஆர்டர் கொடுங்க. 19 ஓகேங்க, ஓகே, 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 4 சொல்லிட்டீங்க. என்ன வேற? ஓகே, அதே மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார முடிவுக்கு கொண்டு வந்த முக்கியமான உடன்படிக்கை, அந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கை கையெழுத்தானது இந்த வருஷம் தான், 1919 தான். சரிங்களா? 1919 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தர் மாண்டேகு, இன்னொருத்தர் ஜேம்ஸ் போர்டு. அவங்க 2 பேரும். இதுதான் முதல்ல இந்தியாவுக்கு தேர்தல் அப்படின்ற மாதிரி நடக்கிறதுக்கான உறுதிப்படுத்துறது தான். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இருக்கு, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆகிட்டு 1947 இருக்கு. இதோட 5 யூனிட் முடியுது. 6வது யூனிட் தான் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு என்ன நடந்துச்சு, இது முக்கியங்க. இதுதான் நம்ம சொல்லுவோம் கான்டெம்பரரி, இப்போ இருக்கக்கூடிய சமகால இந்தியா அப்படிங்கிறதுல. ஸோ எப்படி வந்து ரிபப்ளிக் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாச்சு, அதோட சாலியல் ஃபீச்சர்ஸ். அப்போ இந்தியன் பாலிட்டி இதுக்குள்ளே வந்துடுது. எப்படி இந்தியன் பாலிட்டிங்கிறது உருவாச்சு, 5 இயர் பிளான் எப்படி உருவாச்சு, சோசியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற சமூக நல திட்டங்கள் எப்படி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்திரா காந்தியோட ரீஜிம் எப்படி இருந்துச்சு. அவங்க இந்திரா காந்தி வந்து 1969 ஒரு 14 வங்கிகள் தேசியமாக்கினாங்க இல்லையா. அதே மாதிரி 1980 ஒரு 6 வங்கிகள் தேசியமாக்கினாங்க இல்லையா. அதுக்கப்புறம் 1975 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சிவில் வார் அப்படிங்கிறது வந்து நேஷனல் எமர்ஜென்சி வந்துச்சு இல்லையா. ஸோ அதை பற்றிலாம் கேட்பாங்க. எமர்ஜென்சியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. ஜனதா பார்ட்டிங்கிறது 1978 எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க, இந்திரா காந்தியோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு. அதே மாதிரி மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது பரிந்துரை எப்படி ஓபிசி கமிஷன்ஸ்லாம் இருந்துச்சு வச்சுச்சு. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு, மிலிட்ரி, இந்தோ பாகிஸ்தான் வார், இந்தோ சைனா வார், அதே மாதிரி அந்த இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான அந்த நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் இருந்துச்சு. காமன்வெல்த், இந்தியாவோட காமன்வெல்த் என்ன, நேம்னா என்ன, யூஎன்ஓனா என்ன, சார்க்னா என்ன, G20 என்ன, பிரிக்ஸ்னா என்ன, அது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட்ஸ் அஃபேர்ஸ் எல்லாமே இதில் படிச்சுக்கணும். இந்த பாடமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். 6வது யூனிட். 7வது யூனிட் என்ன கேட்குறாங்கன்னா முழுக்க தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரிங்க. 13ஆம் நூற்றாண்டு அப் டு 13 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. இது டிஎன்பிசிக்கு ஒரு தனி பாடமாகவே இருக்குது. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்றது முக்கியமானது. அப்போ ஜாகிரபியா தமிழ்நாடு படித்து வச்சுக்கணும், ஹிஸ்ட்ரியா தமிழ்நாடு படித்து வச்சுக்கணும், சங்கம் ஏஜ் படித்து வச்சுக்கணும். முதல் சங்கம் யார் வரையும் தெரியுமா? சும்மா தெரிஞ்சது, சும்மா ரேண்டமாக நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். முதல் சங்கம் யார் வரை? சார், காய்ச்சி அவளதி முதல் கடுங்கோன் வரை அப்படிங்கிறது எந்த ஆறுல இருந்துச்சு? எக்ஸாக்ட்லி கரெக்ட். காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை அப்படின்றது பக்ருலி ஆறு. 2வது சங்கம் அப்படிங்கிறது வெண்டேர்ச்செலி முதல் முடத்திருமாறன் வரைன்னு சொல்லுவோம், அது வந்து குமரி ஆறு. 3வது சங்கம் அப்படிங்கிறது வந்து முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து என்ன ஆறுனா நம்ம இப்போ இருக்கக்கூடிய வைகை ஆறு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 3 ஏன்ஷியன் கிங்டமில் சேரா, சோழா, பாண்டியா கேட்டிருக்காங்க. அதில் யாரெல்லாம் ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 5-fold டிவிஷன், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எப்படி இருந்துச்சு, களப்பிரர்களை பற்றி கேட்டிருக்காங்க, பல்லவர்கள் பற்றி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது அவங்கள பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ பாண்டியர்களை பிரித்து காமிச்சிருக்காங்க 7வது யூனிட்ல. 8வது யூனிட் முழுக்க மீடியவல் டு கான்டெம்பரரி இந்தியா. தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு, அதாவது இடைக்கால இந்தியாவில் இருந்து இப்போ சமகால இந்தியா வரைக்கும் தமிழ்நாடு எப்போ இருந்துச்சு. அப்போ 2 யூனிட் முழுக்க தமிழ்நாடு. 7வது யூனிட் 8வது யூனிட் முழுக்க தமிழ்நாடு வந்துருது. கான்டெம்பரரி இந்தியாவில் இப்போ வரைக்கும் சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பூரா வந்துருது. அதாவது நம்ம டிஎன்பிசியில் படிக்கக்கூடிய யூனிட் 6, 5, 6 தாங்க இது. அப்படி புரிஞ்சுங்க. யூனிட் 5, 6 அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய யூனிட் 7, 8.
யூனிட் 7 8. அதுக்கப்புறம் 9வது யூனிட் கேட்குறேன். இந்த 9 10 தாங்க நம்ம அவுட் ஆஃப் தி சிலபஸ். இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுதுங்க. இந்தியாவும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுது. கடைசி யூனிட் 2 யூனிட் 9வது யூனிட்டும் 10வது யூனிட்டும் வேர்ல்டு அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு போயிருது. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. மித்த 8 யூனிட் இந்தியா அண்ட் ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே இருக்கிறது தான். 9 10 மட்டும் நம்ம யூஜியில் படித்தது. அப்போ எல்லாத்தையும் நம்ம தெளிவாக படித்தோன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ நேத்திக்கு கிளாஸ் இதில் அட்டன் பண்ணவங்க யார்? நீங்கள் அட்டன் பண்ணீங்களா நேத்திக்கு கிளாஸு? நான் நேத்திக்கு கிளாஸ் வந்து சைக்காலஜி எப்படி படிக்கணும், தமிழ் எப்படி படிக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து ஜிகே எப்படி படிக்கணும்னா சொல்லிக் கொடுத்தேன். தமிழ் ஒரு கிளாஸ் இது வந்து நமக்கு வந்து 110 கேள்விக்கு இந்த 10 யூனிட்ல தாங்க கேள்வி கேட்பாங்க. 110 யூனிட் இந்த 10 கேள்வி. இதில் யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். 110 கேள்வி கேட்பாங்க. ஸோ நமக்கு மொத்தம் 3 மணி நேரம் டெஸ்ட்டு அப்படிங்கிறது 110 கேள்வி அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட்ல இருந்து. ஸோ 30 கேள்வி வந்து நமக்கு சைக்காலஜிலேருந்து, 10 கேள்வி வந்து நமக்கு ஜிகேலேருந்து. இது மட்டும் தான் மார்க் ஸ்கோரிங்க்கு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த கேள்வி இருக்குல்ல, எந்த கேள்வி? நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்றது 30 கேள்வி கேட்பாங்க. அந்த 30 கேள்வி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 12 கேள்விக்கு சரியான ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஏன்னா 40% மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே வர முடியும். 40% மார்க் எடுக்கலாம் நீங்கள் உள்ளே வர முடியாது. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் 110க்கு 100 எடுத்துட்டீங்க, சைக்காலஜியில் 30க்கு 30 அடிச்சிட்டிங்க, ஜிகேலையும் 10க்கு 10 அடிச்சிட்டிங்க. ஸோ 150க்கு ஒரு 140க்கு மேலே எடுத்துட்டீங்க. ஆனால் அங்கே 30 கேள்வி கேட்டு உங்களால் 12 கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா நீங்கள் ஃபெயிலு. பேசுறது புரியுதா? புரியுது சார். அப்ப நம்ம வெயிட்டேஜ் எங்க கொடுத்து வச்சுக்கணும்? நம்ம சப்ஜெக்ட், அதாவது ரேங்க் பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா ஜிகே தான், சாரி நம்ம சப்ஜெக்ட் தான் 110 கேள்வி. அதுக்கப்புறம் சைக்காலஜி 30 நமக்கு வந்து ஆர்டரா பார்த்தா, அதுக்கப்புறம் தமிழ், அதுக்கப்புறம் தான் ஜிகே. ஸோ அப்படிங்கிற போது இது ஈஸிங்க. டிஎன்பிஎஸ்சி படித்தவங்களுக்கு ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை ஈஸியாக அடிச்சிடலாம். அல்லது ஒரு யூபிஎஸ்சி லெவலில் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ஈஸியாக படிச்சிடலாம். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கை தரவாக தட்டினவங்க, ஹிஸ்ட்ரியை தரவாக தட்டினவங்க, கொஞ்சம் யூஜி பிஜி பாடம் நடத்திட்டு இருக்கவங்க, கல்லூரியில் பாடம் நடத்துகிறவங்க அல்லது ஸ்கூலில் பிஜி ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதை ஈஸியாக எடுத்து வரலாம். ஏன்னா கம்பேர் வித் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இப்போ காமர்ஸோ எக்கனாமிக்ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா முழுக்க புதுசாக படிக்கணும். மேத்ஸ்லாம் புதுசாக படிக்கணும். ஏன்னா ஃபுல்லாகவே கல்லூரி அளவில் வந்துடும். ஆனால் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசி படித்தவர் சூப்பராக அடிக்கலாம், யூபிஎஸ்சி படித்தவர் சூப்பராக அடிக்கலாம், ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறவர் சூப்பராக அடிக்கலாம். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி படிக்கணும். மிஸ்டர் ராமநாதன் பேசுங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இப்போ இலக்கணம் வருமா எப்படி சார்? இப்போ டிஎன்பிசியில் குரூப் 4 கேட்ட மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். இல்லை இலக்கணம் மட்டும் நம்ம கொடுக்கல, அவனே சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிட்டா. கண்டிப்பாக 30 கேள்விகள் எல்லாம் கலந்து தான் வரும். இலக்கணம், இலக்கியம், கலைச்சொற்கள், அறிஞர் பொருள், அந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் வரும். டிஎன்பிஎஸ்சி லெவலுக்கு கஷ்டமாக கேட்டுருவான்னு பயந்துடாதீங்க. ஐயோ நம்ம அதில் போய் உட்காந்துடாதீங்க. ஆனாலும் எந்த மாதிரி கேட்டாலும் ஒரு 12 கேள்வி நம்மளால் எடுத்துட முடியும். 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கேள்விகள் அமையுன்றதுனால நீங்கள் ஈக்குவல் வெயிட்டேஜ் அது கொடுக்குறேன். ஏன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது எலிஜிபிலிட்டினா தகுதி தேர்வுன்னு சொன்னால் அதில் நீங்கள் தகுதி பெறலைன்னா முடிஞ்சு போச்சு. நான் தான் சொன்ன மாதிரி இங்கே நிறைய மார்க் எடுத்து வச்சிருக்கோம், அங்கே 12 கொஸ்டின் நம்ம அடிக்க முடியலன்னா கூட நம்ம ஃபெயில் ஆயிடும். அதனால் வெயிட்டேஜ் வந்து 2வது வெயிட்டேஜ் 3வது வெயிட்டேஜ் தமிழுக்கு தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் சப்ஜெக்ட், செகண்ட் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது வந்து நமக்கு சைக்காலஜிக்கு, 3rd வெயிட்டேஜ் அப்படிங்கிறது தமிழுக்கு, 3வது வெயிட்டேஜ் அப்படிங்கிறது தான் 4வது வெயிட்டேஜ் அப்படிங்கிறத நமக்கு ஜிகேக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ 8 மணிக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் வந்து காமர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன், 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். ஸோ அடுத்து நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு 10 யூனிட் உங்களுக்கு ஃபுல் பிளட்ஜாக நான் சொல்லிட்டேன். 10 யூனிட் இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, இந்த 10 யூனிட்ல உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா லாஸ்ட் 2 யூனிட் மட்டும் தான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. மித்த 8 யூனிட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்தியன் அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தான். அப்போ லாஸ்ட் 2 யூனிட் வந்து நமக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அதுக்கு முந்தின 2 யூனிட் 7 8 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் 5 6 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிபெண்டன்ட் இந்தியாவுக்கு அப்புறம், அதாவது பாலிட்டி அண்ட் ஐஎன்எம், மிச்சம் எல்லாமே ஹிஸ்ட்ரி தான். ஹிஸ்ட்ரினா 4 ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மிடியவல் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கான்டெம்பரரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் நமக்கு சிலபஸ். ஸோ சிலபஸை என்ன கேட்டால் 110 கேள்விகளுக்கு அப்படிங்கிறது நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 2000 3000 கேள்விகளாவது பரிச்சயம் ஆயிருக்கணும் வரலாறுல. அதாவது ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 300லேருந்து 400 கேள்வி, ஒரு யூனிட்டுக்கு ஒரு 300 கேள்வியாவது. அப்போ 10 யூனிட்டுக்கு ஒரு 3000 கேள்விகள் நீங்கள் பரிச்சயம் ஆயிருந்தீங்கன்னா, இப்போ நான் கேட்டேன்னு டக்குன்னு அடிச்சிங்க பாருங்க. இந்த டக்குன்னு அடிச்சிங்க. எங்க நான் ரேண்டமாக கேள்வி கேட்குறேன், தெரிஞ்சா சொல்லுங்க. தலைக்கோட்டை போர் அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர் என்ன? சும்மா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சரி, ரக்ஷஸ் தங்கடிவார் அப்படிங்கிறது எப்ப நடந்துச்சு? 1565. முதல் தரையின் போர் அப்படின்னா யார் யாருக்கு? கோரிக்கும் தான். யாருக்கும்? முகமது கோரிக்கும்
சரி, முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் எந்த வருஷம் நடந்துச்சு? யார் வெற்றி? பிருத்திவிராஜ் சௌகான் தான் சார் வெற்றி. பிருத்திவிராஜ் சௌகான் வெற்றி அப்படிங்கிறது எந்த வருஷம் நடந்துச்சுன்னு கேட்டேன். ஸோ மாஸ்டர் டிகிரி படித்தவங்க இருக்கீங்க, பிஎட் படித்தவங்க இருக்கீங்க. ஏதோ நம்ம டிஎன்பிசி பசங்களை உள்ளே விட்டுருந்தோம்னா பட்டு அடிச்சிருப்பாங்க. ஒரு கிளாஸ் வேணால் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸோட உள்ளே வச்சு நான் நடத்துகிறேன் டிஆர்பி கிளாஸை. வரிசை நீங்கள் டக்கு நடிப்பாங்க. அது 1191 1191 முதல் தரையன்வார், 1192 இரண்டாம் தரையன்வார். முதல் தரையன்வாரில் பிருத்திவிராஜ் சௌகான் வெற்றி, இரண்டாவது தரையன்வாரில் முகமது கோரி வெற்றி. இது வித்திட்ட போர். எதுக்கு அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இந்தியாவில் வேரூன்ற காரணமாக இருந்தது. பர்டிகுலராக டெல்லி சுல்தான்ஸ் அப்படிங்கிறது வேரூன்ற காரணமாக இருந்தது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். எங்க பொற்பனை கோட்டை அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் வருது? புதுக்கோட்டை சார். புதுக்கோட்டை. வெம்பக்கோட்டை இது ஃபர்ஸ்ட்ன்றது கேட்பாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆர்கியாலஜிக்கல் இருந்து நடந்துட்டு இருக்கு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே அப்படின்ட்டு எந்த வருஷம் உருவாச்சு? 1861 சார். 1861. யாருமா முதல் டைரக்டர்? அலெக்சாண்டர் கன்னிகாம் சார். அலெக்சாண்டர் கன்னிகாம் எவர் அழைக்கப்படுறாரு? ஆர்கியாலஜி ஃபாதர் ஆஃப் என்ன வர மாட்டேங்குது? ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே. ஏஎஸ்ஓட ஃபாதர் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கணும். 1924 மார்ட்டிமர் வீலர் இருந்தார் இல்லையா? 1924 அந்த காலகட்டத்தில் மார்ட்டிமர் வீலர் இருந்தார் இல்லையா? ஸோ இதெல்லாம் படிச்சுங்க வச்சுங்க. ஓகேம்மா, ஓகே. ஸோ சாரி, எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த செஷன் அப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ நமக்கு கிளாஸஸ் வந்து ஜூலை 20ஆம் தேதியிலேருந்து ஹிஸ்ட்ரி நம்ம 100க்கு 100 அடிக்கலாம், ரிசல்ட்டை படிக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்கள் இது ஹிஸ்ட்ரியாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி ஓப்பன் சேலஞ்ச் 110க்கு 100 தாராளமாக படிக்கலாம். சைக்காலஜியில் 30க்கு 25க்கு மேலே வாங்கலாம். தமிழ் அப்படிங்கிறது நீங்கள் கம்பல்சரி, அது வந்து எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கனால நீங்கள் பாஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துடலாம். அதே மாதிரி ஜிகே, ஸோ அப்டேஷன் இருக்கும். ஹிஸ்ட்ரி படிக்கும்போதே நிறைய ஜிகே அப்படிங்கிறத நம்ம லீட் பண்ணுவோம். ஸோ யாரெல்லாம் சொல்லுங்கள் மிஸ்டர் ராமநாதன். கண்டிப்பா இருக்கு. 10 கேள்வியில நிஜமா 1 அல்லது 2 கேள்வி கேட்டிருப்பாங்க. எல்சிஎம் ஹெச்சிஎம் கொடுத்துருக்கான். ஸோ டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய மேத்ஸ் அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அதனால ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் நீங்கள் மேத்ஸ் படிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த 10 கேள்வியில் இருந்து அந்த 10 கேள்விக்கும் நம்ம நடத்திடுவோம், ஸ்பெசிஃபிக்காக வச்சிருவோம். ஸோ அவ்வளோலாம் நீங்கள் பயப்படாதீங்க. மேத்ஸ் இருக்கு, மேத்ஸ் நிறைய படிக்கிற மேத்ஸ் அப்படிலாம் பயப்படாதீங்க. 10 கேள்வி தான். என்ன கேட்டால் நீங்கள் 110 ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னு சொன்னால், சைக்காலஜியில் 30க்கு 25 ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அதை பற்றிலாம் பயப்படாது. இதில் மேத்ஸ் நம்ம டிஎன்பிசி படித்தவங்களுக்கு ஈஸி. இப்போ நான்லாம் வந்து ஃபுல்லாக மேத்ஸ் நான் தான் நடத்துகிறேன் டிஎன்பிசிக்கு கம்ப்ளீட்டாக. பசங்க நல்லா அடிச்சிருக்காங்க. 2 கொஸ்டின் அந்த குரூப் 4ல் கஷ்டம்னு சொன்னாங்க. 23 கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு மேத்ஸ். நம்ம நடத்துவோம், நீங்கள் எதாக இருந்தாலும் மட்டும் நல்லா ஃபுல்லாக கேட்டுக்கலாம். ஸோ 20லேருந்து ரெகுலராக கிளாஸ் இருக்கும். திங்கள் டு வெள்ளி வந்து நமக்கு சப்ஜெக்ட் இருக்கும். சனி ஞாயிறு வந்து 3 சப்ஜெக்ட் இருக்கும். இந்த நம்ம சொன்ன தமிழ், சைக்காலஜி மேத்ஸ், சைக்காலஜி அண்ட் ஜிகே இருக்கும். ஸோ ரெகுலராக டெஸ்ட் இருக்கும். ஸோ ரெகுலர் அப்படின்னா நீங்கள் எப்போ எக்ஸாம் டேட் அறிவிக்கிறாங்களோ அது வரைக்கும். இப்போ வந்து 78 நாள், செப்டம்பர் 28. ஆனால் அவங்க வந்து ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துட்டாங்க, அந்த நாளில் இல்லைன்ட்டாங்க, ஃபியூச்சரில் அறிவிப்போன்ட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அக்டோபர் போயிடும். அப்படிங்கிற போது நமக்கு அதிகபட்சம் ஒரு 80-90 நாள் கிடைக்கும். 80-90 நாள் கிடைச்சதுன்னா ரெகுலராக ஒரு நாள் டெய்லி நல்லா டெஸ்ட் அடிச்சிங்கன்னா படிச்சிடலாங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்கா மிஸ்டர் ராமநாதன், சுசீலா, இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க, உங்கள் பேர் தெரில, இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். டவுட் இல்லை. ஓகே, எப்போனாலும் நம்ம தென்றல் இன்ஸ்டியூட் அம்மையோட டச்சில் இருங்க. ஸோ கிளாஸஸ் வேணுன்றவங்க நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுங்க. நம்ம பேர் வந்து தொடர்ந்து நம்ம கிளாஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்பினீங்கன்னா நல்லா நடத்துவாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பினீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்ப்பா, குட் நைட். தேங்க்யூ ஸோ மச். ஓகேம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச்.